ஹலோ நண்பா, வெல்கம் டு பிஸ்னஸ் மீடியா தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஏர்னிங் சைட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஏர்னிங் சைட் எந்த மாதிரினா, உங்கள் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை வச்சு நம்ம எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பிஸ்னஸ் மீடியா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் தட் இந்த சைட்டை பற்றி நான் சொல்லிடுறேன். இது 100% ட்ரஸ்டபிள் சைட்ஸ். பிகாஸ் இதில் நான் பேமெண்ட் எடுத்துட்டேன். ஓகேங்களா? அந்த பேமெண்ட் ப்ரூஃபை நான் உங்களுக்கு லைவாகவே காமிக்கிறேன். சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் நேற்று ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணேன்ல, பயோனியர் அக்கௌண்ட். அந்த அக்கௌண்ட் மூலிமா தான் எனக்கு அமௌண்ட் வந்திருக்கு. இந்த அமௌண்ட் எனக்கு ஒரு 5 days ஆச்சு. ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ நான் இப்போ போட்டிருக்க ஐடியாவே என்கிட்ட இல்லை. சரி, ஓகே, பேமெண்ட் வந்துடுச்சு, அந்த ப்ரூஃப் உங்கள்கிட்ட காமிக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த நான் வீடியோவே போடுறேன். பிகாஸ் ஒரு 3 to 4 டாபிக்ஸ் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். அடுத்த ஒரு அடுத்த ஒரு செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆன்லைன் பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது, ஆன்லைன் பிஸ்னஸ் எப்படி வெப்சைட் எல்லாம் பண்ணுறது அப்படிங்கிறத என்னோடய டாபிக் இந்த பின்ட்ரெஸ்ட் முடித்த உடனே. பட் எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு, எந்த டாபிக் ஃபஸ்ட்டு சொல்லலாம் அப்படின்ட்டு. ஸோ நம்மளோட பேமெண்ட் தான் வந்துருச்சுல, ஸோ அதை ப்ரூஃபாக வச்சு ஒரு வீடியோ போட்டுடலாம். ஸோ அந்த Shutterstock டுட்டோரியலையும் முடிச்சிடலாம். அதில் எப்படி ஃபோட்டோஸ் போடலாம், டேக்ஸ் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணலாம், ஃபோட்டோஸ் மட்டும் போட முடியுமா, இல்லை வீடியோஸ், வெக்டார் ஃபைல்ஸ் எல்லாம் எப்படி போடலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு 3 to 4 வீடியோஸில் நான் சொல்லி முடிச்சிட்றேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. பட் இதுலேயும் நீங்கள் பேஷன்ஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க் ரொம்ப மெயின்டைன் பண்ணணும். பட் எனக்கு இந்த $48.97 நான் போட்டு ஒரு மாதத்துலேயே 2 மாதத்துலேயே கிடைக்கல. கிட்டத்தட்ட 6.5 months. பிகாஸ் நான் இந்த லாக்டவுனுக்கு முன்னாடியே 5 months, கிட்டத்தட்ட 2019 செப்டம்பரில் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த வெப்சைட்டு. எனக்கு இந்த வெப்சைட் எப்படி தெரிஞ்சதுன்னா, எனக்கு இப்படி இந்த Shutterstock வெப்சைட் இருக்குதுன்னு தெரியும். பட் இதில் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது செப்டம்பரில் ஒரு வீடியோஸ் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்க. அதை பார்க்கும்போது ஃபோட்டோஸ் மட்டும் இந்த மாதிரி ஃபோட்டோ கிளிக் பண்ணி போடலாம் அப்படின்ட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் நான் நிறைய ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணேன். எல்லாமே ரிஜெக்டட். ஏன் ரிஜெக்டட் ஆகுதுன்ட்டு நான் போய் சர்ச் பண்ணி போகும்போது அவங்க சொல்கிற பிக்சல்ஸில் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம யாரோடதும் காப்பி பண்ணாமல் அடுத்தவங்களோட ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணாமல் இருக்கணும். ஆஃப்டர் தட் அவங்க அப்ரூவ் பண்ணணும். பிகாஸ் எனக்கெல்லாம் கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான நிறைய ஃபோட்டோஸ் ரிஜெக்ட் ஆகிருக்கு. சரி, ஃபோட்டோஸ் வேணாம், நம்ம வெக்டார்ஸ் ஃபைல். இது கிராஃபிக் டிசைனர்ஸ்க்கு புரியும் வெக்டர்ஸ்னால் என்ன அப்படின்ட்டு. EPS ஃபைல்னால் என்னென்னு தெரியும். இல்லஸ்ட்ரேட்டரில் வரைஞ்சி போட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அதுலேயே எனக்கு ஒரு 10-15 இமேஜ் ரிஜெக்ட் ஆகிட்டே தான் வந்தது. அதுக்கப்புறம் என்ன காரணம், எப்படி பிக்சல்ஸ்லாம் செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்து அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணிகிட்டே இருந்தேன். பரவாயில்ல, எல்லாமே அப்ரூவ் ஆச்சு. பட் டவுன்லோட்ஸ் இன்னும் நல்லா வெறுத்துட்டேன். பரவாயில்ல, நம்ம காசுக்காக பண்ணல, நம்ம ஒன்று கற்றுக்குறோம். டெய்லி ஒரு இமேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட டெய்லி ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணிகிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட சண்டேஸ்லாம் ஒரு 3 to 4 இமேஜஸ் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்லோட் பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு அதுக்கப்புறம் பின்ட்ரெஸ்ட் தான் எனக்கு கை கொடுத்தோம். அப்போ அந்த டைமில் பின்ட்ரெஸ்ட் கோர்ஸ் முடிச்சுட்டு அதே அதில் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணேன். அதில் சொல்கிற அப்படியே ஃபாலோ பண்ணல. ஏதோ 2-3 ஃபோட்டோ தான் பிக் பண்ணி விட்டேன். அது மூலிமா ஏதோ ஒரு ஃபோட்டோ கிளிக் ஆகி அது மூலிமா என் ப்ரொஃபைல் போச்சு. அது மூலிமா எனக்கு அப்படியே லிங்க் தொட்டு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிது. எல்லா கண்ட்ரிலையும், US, ஸ்டேட்ஸ், இந்தியாவில் டெல்லி, அதுக்கப்புறம் நிறைய இடத்துல எனக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. பட் எனக்கு அது உடனே காசு வரல. பிகாஸ் Shutterstockை பொறுத்த வரைக்கும் 90 days பீரியட் வச்சுருப்பாங்க. அந்த 90 days நம்ம 3 months, கிட்டத்தட்ட 3 months நம்ம கம்ப்ளீட் பண்ணால் தான் நமக்கு பேமெண்ட் வரும். ஓகே, நான் 90 days கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் என்னோடய மினிமம் பேஅவுட், இதில் மினிமம் பேஅவுட் பார்த்தீங்கன்னா $35. அந்த $35 நீங்கள் ரீச் பண்ணால் தான் உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் வித்ட்ரா பண்ண முடியும். என்னோடது ஒரு $37 கிட்ட வந்துருச்சு. 90 day பீரியட்ஸும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம இதை வித்ட்ரா கொடுத்துர்லாம் அப்படின்னு போனால் வித்ட்ராலே ஆகலை. என்னடா இது வித்ட்ராலே ஆகலை அப்படின்னு பார்த்தா கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு கால் பண்ணி கேட்டேன். அவங்க தான் இந்த மாதிரி நீங்கள் டேக்ஸ் ஃபார்மை ஃபில் பண்ணணும் அப்படின்னா. ஓ, இது வேறு அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் டேக்ஸ் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணேன். அது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை, 2 நிமிஷத்து வேலை. அது முடிச்சுட்டு நான் வந்துட்டேன். பட் அதில் டேக்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு மெசேஜ் அதில் காமிச்சிது. பட் நான் அதை பார்க்கவே இல்லை. பிகாஸ் இந்த Shutterstockை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் ஒரு $30 இல்லை $40 நீங்கள் ஏர்ன் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அது மந்தோட எண்டில் தான் நம்மளோட பயோனியர் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா? ஸோ நான் அந்த மந்தோட எண்டு வரைக்கும் வெயிட் பண்ணிட்டேன். சரி, ஓகே, நம்ம பயோனியர் அக்கௌண்ட்டில் போய் செக் பண்ணால் அப்போயும் 0 தான் இருந்துச்சு. என்னடான்ட்டு போய் மறுபடியும் Shutterstock ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அப்போ தான் ஒரு மெசேஜ் வந்திருக்கு,
உங்களோட டேக்ஸ் ஃபார்ம் அப்ரூவ் பண்ணணும்னா நீங்கள் இந்த மெயிலுக்கு உங்களோட ஐடி ப்ரூஃப் எதாவது சென்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. அன்றைக்கே பார்த்துருந்தேன், அன்றைக்கே அனுப்பிச்சுன்னா அந்த மந்த் எண்டில் எனக்கு பேமெண்ட் பயனருக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இதில் ஒரு மந்த் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். சரி ஓகே, ஏன்னா அந்த ஒரு சைக்கிள் பீரியடை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா அடுத்த மந்த் எண்டு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு பேமெண்ட்டில் ரொம்ப ஒரு வித்தியாசமான சைக்கிள் பீரியட்னு கூட சொல்லலாம். சரி ஓகே, நான் அந்த மெயிலுக்கு அனுப்பிச்சி விட்டேன். அடுத்த ஒரு 2 to 3 ஹவர்ஸ்லேயே எனக்கு அப்ரூவ் பண்ணிட்டாங்க டேக்ஸ் ஃபார்ம். அடுத்த மந்த் எண்டு வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன். மே எண்டா இல்லை, ஏப்ரல் எண்டில் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் மறுபடியும் மே 1 போய் பார்க்குறேன். அப்போவும் எனக்கு Shutterstockல அந்த அமௌண்ட்டை இருக்குது, பயோனியருக்கு சேஞ்ச் ஆகலை, ஜீரோவே ஆகலை. ஐ மீன் Shutterstockல இருந்த அமௌண்ட் ஜீரோவே ஆகலை, பயோனியருக்கு எனக்கு சென்ட் ஆகலை. என்னடா இது என்ன பிரச்சனை அப்படின்ட்டு Shutterstock கிட்ட கேட்டேன். உங்கள் பயோனியரில் ஏதோ பிரச்சனை அப்படின்னாங்க. சரி, அப்புறம் பயோனியருக்கு கால் பண்ணி கேட்டால் அவனுங்க பிஸின்னே வந்துச்சு. அந்த மந்த் பாதி போயிடுச்சு. விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு Shutterstockகாரங்கிட்டே கஸ்டமர் கேருக்கு மெயில் பண்ணேன். அவன் சொல்லிட்டான், சார் நீங்கள் சைக்கிள் பீரியடை மிஸ் பண்ணிட்டீங்க, இந்த மந்த் எண்டில் உங்களுக்கு வரும், பட் இந்த சைக்கிள் பீரியடை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, ஸோ இந்த மந்த் எண்டு கன்ஃபார்ம் உங்களுக்கு இதாகிரும்னு சொன்னாங்க. நானும் வெயிட் பண்ணேன். மே 31 ஆச்சு. இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராதுன்ற பயோனியருக்கு எப்படியோ காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ட்ரை பண்ணி எடுக்கவே இல்லை அவனுக்கு கால். அப்புறம் நைட்டு ஒரு 9:30 கால் அட்டன் பண்ணி ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி கொஷின் கேட்குறேன். நீங்கள் செக்யூரிட்டி கொஷின்ஸ் சொன்னால் தான் நான் இந்த வீடியோவிலே சொல்லியிருப்பேன். பயோனியர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது ஒரு செக்யூரிட்டி கொஷின்ஸ் கொடுத்துருப்போம் பார்த்திங்களா, அதை தான் ஃபஸ்ட்டு கேட்குறான். வெரிஃபை பண்ணிவிட்டு தான் நமக்கு இன்ஃபர்மேஷனே சொல்கிறான். அந்த செக்யூரிட்டி கொஷின்ஸ் எனக்கு மறந்துடுச்சு. கால் கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த செக்யூரிட்டி கொஷின்ஸ் என்ன நான் கொடுத்துருக்கேன்னு எனக்கே தெரில. போய் பார்த்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் நான் கொடுத்துருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டி கொஷின்ஸை ஒன்ஸ் பார்த்துட்டு மறுபடியும் கால் பண்ணேன். 45 minutes ஹோல்டு. மறுபடியும் எனக்கு லைன் கிடைக்கவே இல்லை. மறுபடியும் எனக்கு 10:45 எனக்கு கால் கனெக்ட் ஆச்சு. கனெக்ட் ஆகி நான் பேசிவிட்டேன். இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாங்க, ஆன்சர் சொல்லி வெரிஃபை ஆகிடுச்சு. ஓகே, உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணும்னு கேட்டாங்க. இந்த மாதிரி எனக்கு Shutterstock நான் அக்கௌண்ட் லிங்க் பண்ணி வச்சுருக்கேன் பயோனியர் கூட, பட் எனக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை, ஏன் அப்படின்னாங்க. ஸோ அப்போ தான் அவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து பயோனியர் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி ரொம்ப நாளாக வச்சுருக்கீங்க, அதில் எந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அமௌண்ட் ஃப்ளோ எதுவுமே இல்லை, ஸோ அதனால் உங்கள் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் உங்களுக்கு இப்போ ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணி விட்றேன், உங்கள் அக்கௌண்ட்டையும் Shutterstock அக்கௌண்ட்டு உள்ள இந்த லிங்க்கை ரிஃப்ரெஷ் பண்ணி விட்றேன் அப்படின்னாங்க. சரி, ரிஃப்ரெஷ் பண்ணி விடுங்க, அது பண்ணாது கிடையாதுன்னு பார்த்தேன். ரிஃப்ரெஷ் பண்ணி விட்டாங்க. அடுத்த நாளே எனக்கு Shutterstockலேருந்து அமௌண்ட்டு ஜீரோவில் சேஞ்ச் ஆகிடுச்சு, ஃபுல்லாக இதுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இதில் ஒரு 3 days 3 or 2 days பயோனியரில் ஹோல்ட்லேயே இருந்துச்சு. அதுக்கப்புறம் June 4 June 5 எனக்கு பேங்க்கில் ஏறிடுச்சு. ஸோ அதுவும் இங்கே நான் காமிக்கிறேன், டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ இவ்வளோ தான். இதில் அவங்க ஃபைன் ஏதாவது டேக்ஸ் ஏதாவது பிடிச்சிக்கிறாங்கன்னா Shutterstock கம்யூனிட்டியில் மட்டும் 0.03 சென்ட் பிடிச்சிக்கிறாங்க. ஐ மீன் நம்ம இந்தியன் ருப்பி பார்த்தா ஜஸ்ட் 3 rupees மட்டும் அவங்க பிடிச்சிக்கிறாங்க. பட் பயோனியரில் எந்த விதமான ஒரு டேக்ஸும் பிடிக்கிறது இல்லை. நமக்கு என்ன அமௌண்ட் $49 $49 அப்படியே நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்றாங்க. பட் அதில் ஒரு என்ன பிரச்சனைனா, நமக்கு அதில் லக் இருக்கணும். பிகாஸ் இன்றைக்கி USD டாலர் ரேட் வேறு, நாளைக்கு ஒரு ரேட் இருக்கலாம். ஸோ அன்றைக்கி எனக்கு என்ன ரேட்னா 73.64 சம்திங் என்னமோ தான், ரொம்ப கம்மி. பட் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 75 rupees ஆச்சு. சரி, லக் என்னவோ, சரி ஏதோ வந்தாச்சு. ஓகே, கிட்டத்தட்ட இது வந்து 8 months கூட சொல்லலாம். ஸ்டார்ட் பண்ணி ரிஜெக்ஷன்ஸ், அப்லோடு, ரொம்ப கஷ்டப்பட்டுல அப்லோட் பண்ணியிருக்கேன். விடிய நைட்டு 1 மணி வரைக்கும் உட்காந்து வரைஞ்சி அப்லோட் பண்ணி அது ரிவ்யூ ஆகிறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆகும். 3 to 4 days எடுத்துக்கும். சம்டைம்ஸ் அன்றைக்கி ஈவினிங்கே எனக்கு அப்ரூவல் ஆகி டவுன்லோடே ஆகாது. எப்படி நம்ம யூடியூப் வீடியோ ஸ்டார்ட் பண்ணி என்னால் அது வியூஸே போக மாட்டேங்குதுங்கிற மாதிரி எனக்கு டவுன்லோடே ஆகாது. அப்புறம் Pinterest கொஞ்சம் கொஞ்சமாக கை கொடுத்து மெதுவாக வாரத்துக்கு 1 டவுன்லோடு, வாரத்துக்கு 2 டவுன்லோடு, மாதத்துக்கு 1 டவுன்லோடெலாம் எனக்கு ஆகிருக்கு. எனக்கு எப்போ டவுன்லோடு உச்சத்துக்கு போச்சுன்னா ஏப்ரலில் தான் வச்சு பிரிச்சுட்டாங்க. அதுவும் என்னோட ரிலேட்டடாக என்ன டவுன்லோட் ஆச்சுன்னா, இந்த Shutterstockை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். நான் இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போனால் Shutterstockஸோட பேசிக்ஸ், நான்
பட்ட அனுபவங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் Shutterstock பற்றி ஃபுல்லாக சொல்லிக்கிறேன், அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லைங்களா. இந்த Shutterstock பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இது ஒரு ஃபனல் தியரி மாதிரி, ஓகேங்களா. நிறைய பேர் இருக்காங்க இதில் நீங்கள் என்ன கண்டென்ட் போடுறீங்க, ஒரு நாள் நீங்கள் இது வரைஞ்சி போடுறீங்க, இல்லை ஒரு நாள் இது போடுறீங்க, அப்படிலாம் போடக்கூடாது. யூடியூப் மாதிரியே தான், ஒரு கண்டென்ட் சூஸ் பண்ணிங்கன்னா அதே கண்டென்ட்டை போடணும். பட் அது எனக்கு தெரியல. ஒரு நாள் நான் இது வரைஞ்சி போடுவேன், ஒரு நாள் நான் ஒர்க் ஹார்டுன்னு போடுவேன், ஒரு நாள் இந்த ட்ரெஸ் பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வரைஞ்சி போடுவேன். அந்த மாதிரி மாற்றி போடும்போது எனக்கு டவுன்லோட்ஸே வரல. பட் அது எனக்கு தெரியாமல் நான் பாட்டுக்கு ஒரு ட்ரெஸ் பேட்டர்ன்ஸ் மட்டும் ஒரு 4-5 தொடர்ந்து போட்டேன். அடுத்த நாள் எனக்கு டவுன்லோட் ஆச்சு. அப்போ தான் நான் போய் அந்த ஃபனல் தியரி படித்து பார்த்தேன் Shutterstock கம்யூனிட்டியில். அவங்க என்ன பண்ணுறானுங்கன்னா, ஒரு கேட்டகரி நீ சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கேட்டகரியிலேயே ஒன்று ஃப்ளோ பண்ணி விட்றாங்க, ஓகேங்களா. அப்படி டவுன்லோட் ஆக நீங்கள் ஃபனலோட எண்டுக்கு போயிடுவீங்க, ஒரு நல்ல பாப்புலர் ஆகிடுவீங்க. இதுதான் ஃபனல் தியரி. இதை தான் Shutterstock ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அப்போ தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டேன். என்னோடது வந்து பேட்டர்ன்ஸ், ட்ரெஸ் பேட்டர்ன்ஸ், அதுதான் நிறைய டவுன்லோட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் அதிலே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டேன். பிகாஸ் நான் டிசைன்ஸ் அப்லோட் பண்ணுறதை விட எனக்கு இந்த பேட்டர்ன் அப்லோட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு. பிகாஸ் நான் டிசைன் வந்து ஒரு 5 to 10 minutes போட்டு முடிச்சு டக்குன்னு அப்லோட் பண்ணிடுவேன். பட் எனக்கு இந்த பேட்டர்ன் வந்து 25 to 30 minutes எடுத்துக்குது, டைம் ரொம்ப எனக்கு எடுத்துக்குது. ஸோ பரவாயில்ல, நம்ம கற்றுக்கணும், அது போக நமக்கு மணி ஏர்ன் பண்ணணும். ஸோ அதுக்கு பேஷன்ஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க், கன்சிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு பேசிவ் இன்கம் எடுத்தாலும் அகைன் அண்ட் அகைன் சொல்கிறேன், எந்த ஒரு பேசிவ் இன்கம் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் கன்சிஸ்டன்ட், ஹார்ட் ஒர்க் அண்ட் பேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஓகே, நான் பண்ண தப்பெல்லாம் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நான் 90 days பீரியட்ஸ்க்கு முன்னாடியே டேக்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணி வச்சுருக்கணும். பட் நான் அந்த டேக்ஸ் ஃபார்மை மறந்தே போயிட்டேன். அந்த மாதிரி ஒன்று இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் ஸோ அந்த தப்பு நீங்களும் செய்யாதீங்க. டேக்ஸ் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத தனியாக ஒரு வீடியோவை போடுறேன். நாளைக்கு நம்ம எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம், நம்ம ப்ரொஃபைல் எப்படி செட்டப் பண்ணலாம், அதுக்கப்புறம் என்னென்ன லிங்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக பேசிக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதில் நீங்கள் Shutterstock பொறுத்த வரைக்கும் உங்கள் அக்கௌண்ட்டை 100% ஃபில் பண்ணி வச்சுருங்க. அதுதான் பெஸ்ட்டு. உங்கள் ஃபேஸ்புக் லிங்க்கு, இன்ஸ்டாகிராம் லிங்க்கு எல்லாத்தையும் இது கூட லிங்க் பண்ணி வச்சுருங்க, ஓகேங்களா. இது நான் அப்லோட் பண்ணுறப்ப நாளைக்கு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுறப்ப இந்த ஃபோட்டோ டீட்டெயில்ஸ், வெக்டர் டீட்டெயில்ஸ் தான் இப்போ சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஆஃப்டர் தட் இன்னொன்று பெரிய டிஸ்அட்வான்டேஜ் கூட சொல்லலாம். என்னென்னா, இந்த கொரோனா ஸ்டார்ட் ஆனதுக்கு முன்னாடி இந்த June 1க்கு முன்னாடி வரைக்கும் ஒரு இமேஜுக்கு இந்த Shutterstock பேஸ் பண்ணி எப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 100 இமேஜ் போடுறீங்க பார்த்தீங்களா, அந்த 100 இமேஜ் வரைக்கும் நீங்கள் லெவல் 1ல் இருப்பீங்க. 100 இமேஜுக்கு மேலே போயிட்டிங்கன்னா நீங்கள் லெவல் 2ல் இருப்பீங்க. நான் இப்போ லெவல் 2ல் இருக்கேன். லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு பேமெண்ட் தருவாங்க, ஓகேவா. ஃபஸ்ட்டு நீங்கள் லெவல் 1ஆக இருக்கட்டும், லெவல் 2ஆக இருக்கட்டும், நீங்கள் எந்த இமேஜ் போட்டாலும் 0.25 cents தருவாங்க. அந்த 0.25 எவ்வளோ நம்ம ரேட்டு படி பார்த்தீங்கன்னா ஒரு 25 rupees வரும். 25 rupees or 30 இல்லை 20 rupees என்னமோ வரும். பட் இப்போ இந்த டியூ டு கொரோனா லாக்டவுன்னால என்ன பண்ணிட்டாங்கன்னா ரேட்டை ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. எப்படின்னா $0.10 தான் தராங்க. பட் இனியும் எனக்கு சில ஃபோட்டோஸில் டவுன்லோட் ஆகும். $1 ஒரு இமேஜ் எனக்கு $1 டவுன்லோட் ஆகும். பிகாஸ் டிமாண்டை பொறுத்து ஸோ கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போவே பேமெண்ட் வராது. கிட்டத்தட்ட 6 to 7 months ஆகும். ஸோ அதுக்குள்ளே இந்த கொரோனா பீரியட்லாம் சேஞ்ச் ஆகி நமக்கு ரேட்டை ஏற்றிடுவாங்க. இப்போதைக்கு ஆல்ரெடி இருக்க Shutterstock கான்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு ரேட்டை கம்மி பண்ணியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். பட் டிமாண்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ரேட் நல்லாவே தான் தராங்க. பிகாஸ் நான் பார்த்த வரைக்கும் ஒரே இமேஜுக்கு மட்டும் $300 தந்திருக்காங்க. எங்கள் Shutterstock கம்யூனிட்டியில் ஒரு இமேஜ் பார்த்தேன். ஒன்றுமே பண்ணல. அவர் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு ஒரே ஒரு ஃப்ளாகை மட்டும் ஃபோட்டோ பிக் பண்ணி போட்டிருக்காரு. இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு. ஸோ இது ரிலேட்டடாக இப்போ நீங்கள் கிறிஸ்மஸ் அன்னைக்குனா கிறிஸ்மஸ் ரிலேட்டடாக ஏதாவது இமேஜ் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் ஒரு ரேட் தருவாங்க. ஸோ சீசனல் பேஸ் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிங்கன்னா அதுக்கு தனி ரேட். இல்லை கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஒரு கேட்டகரி சூஸ் பண்ணிங்கன்னா அது ரிலேட்டடாக போயிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ரேட். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ரேட் தியரி வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு டிஃபர் ஆகும். உங்களுக்கு பங்களாதேஷ்லேருந்து டவுன்லோட் ஆனால் அதுக்கு தனி ரேட், யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து டவுன்லோட் ஆனால் அதுக்கு தனி ரேட், அந்த மாதிரி ரேட் டிஃபர் ஆகும். ஸோ இந்த ரேட்டு தான் உங்களுக்கு உங்கள் இமேஜுக்கு இவ்வளோ தான் வரும் அப்படின்ட்டு கன்சிஸ்டண்ட்டாக எதுவும் சொல்ல முடியாது. பிகாஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 70 இமேஜ் 0.25 cents தான் எனக்கு டவுன்லோட் ஆச்சு. இப்போ ஒரு ரீசெண்டாக தான் எனக்கு ஒரு 2 to 3 இமேஜ் வந்து $0.5க்கு அரை சென்ட்டுக்கு எனக்கு டவுன்லோட் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம டிமாண்டை பொறுத்து என்ஹான்ஸ்டு மோடுன்னு ஒன்று இருக்குது. உங்கள் இமேஜை அப்படியே கன்வெர்ட் ஆகி வெக்டருக்கு சேஞ்ச் ஆகிரும். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம வீடியோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறப்ப இமேஜ் அப்லோட் பண்ணுறப்ப நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இதிலே சொன்ன வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும்.
இதில் வந்து வீடியோ வச்சு கூட நம்ம ஏர்ன் பண்ணலாம். இமேஜுக்கு ஒரு ரேட்டு, வீடியோவுக்கு டபுள் ரேட்டு அதை விட. ஓகேங்களா? இதில் நீங்கள் வேறு லெவலில் ஏர்ன் பண்ணலாம். பட் உங்கள் வீடியோ அண்ட் ஃபோட்டோஸ் நீங்கள் வெக்டர் அப்லோட் பண்ணுறதா நோ ப்ராப்ளம். நீங்கள் டிசைன் மட்டும் யாரையும் காப்பி பண்ணாமல் ஓன் டிசைன் வரைஞ்சி போட்டிங்கன்னா அப்போவே அப்ரூவ் பண்ணிடுவாங்க. பட் இமேஜஸ் அண்ட் வீடியோஸை பொறுத்த வரைக்கும் வேறு லெவல் பெர்ஃபெக்ஷன் பார்க்குறாங்க அவங்க. பிகாஸ் Shutterstock வந்து இமேஜ் இதில் வந்து Adobe iStock அடுத்து இது இருக்குது செகண்ட் பொசிஷனில். ஸோ நம்ம Adobe iStock பற்றி இன்னொரு வீடியோவில் சூப்பராக பார்க்கலாம். பிகாஸ் அதில் இவங்க Shutterstock விட இவங்க அமௌண்ட் அதிகமாக பே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் அதில் கொஞ்சம் லதாஜியாக தான் இருக்குது. ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஈஸியாக நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது Adobe iStockல கம்பேர் டு Shutterstock. பட் இந்த Shutterstockை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பிகாஸ் நான் இதில் தான் பேமெண்ட் எடுத்திருக்கேன். Adobe iStockல நான் சீக்கிரம் பேமெண்ட் எடுத்துருவேன். எடுத்த உடனே உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இல்லை அதுக்கு முன்னாடி கூட நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ நோ ப்ராப்ளம். ஓகே, நம்ம Shutterstock வருவோம். இந்த இமேஜ் அண்ட் வீடியோஸ் வந்து பக்கா கிளாரிட்டியோடு இருக்கும். நாய்ஸ் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு சும்மா ரோட்டில் போகும்போது ஒரு ரோட் எடுத்துகிட்டு அப்படிலாம் ஒரு ப்ரொஃபஷ்னாலிட்டிக்காக இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 10% இங்கிலீஷ் எழுத தெரியணும். பிகாஸ் நீங்கள் கொடுக்குற டைட்டிலே ஒரு கிராமர் மிஸ்டேக்கோட இருந்தால் அதுக்கும் அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. கொடுக்குற டைட்டில் வந்து சூப்பராக இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற கீபோர்ட்ஸை பொறுத்து தான் உங்களுக்கு டவுன்லோட்ஸ் ஆகும். ஸோ எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தாங்க Shutterstockல நம்ம எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இனி ஒரு 2 to 3 வீடியோஸை டுட்டோரியல்ஸ் வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அண்ட் வெக்டர்ஸ் இதை வச்சு நம்ம எப்படி ஏர்ன் பண்ணலாம். ஐ மீன் இது வந்து கிராஃபிக் டிசைனர்ஸ்க்கு ஒரு ட்ரீட்னு கூட சொல்லலாம். பிகாஸ் ஐம் ஆல்சோ கிராஃபிக் டிசைனர். ஆஃப்டர் தட் கிராஃபிக் டிசைனர்ஸை கம்பேர் பண்ணும்போது ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கு தான் இது வேறு லெவல் ட்ரீட்னு கூட சொல்லலாம். பிகாஸ் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ சூப்பராக கிளிக் பண்ணுவீங்க. கேமரா ஆர் ஃபோன் வாட் எவர், ஃபோனில் அப்லோட் பண்ணாலும் அவங்க அப்ரூவ் பண்ணுறாங்க, கேமராவில் அப்லோட் பண்ணாலும் அவங்க ரிஜெக்ட்டும் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எந்த டிவைஸில் எடுத்துட்டீங்க மேட்டர் இல்லை, உங்கள் ஃபோட்டோ கிளாரிட்டி அவங்க சொல்கிற பிக்சர்ஸில் இருக்கா அதை மட்டும்தான் அவங்க பார்க்குறாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். நம்ம எப்படி அதில் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் நம்ம வீடியோவை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நிறைய ஏர்ன் பண்ணுறதுக்கான வீடியோஸ் அண்ட் ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாமே சொல்லுவோம். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் அப்கமிங் வீடியோஸாக கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், இந்த டாபிக் நான் இப்போ போடணுன்னு எனக்கு அவசியமே இல்லை. பிகாஸ் இந்த டாபிக் இப்போதைக்கு அர்ஜென்ட் இல்லை. பிகாஸ் நான் பேமெண்ட் எடுத்துட்டேன். ஸோ அதை உங்களுக்கு காமிக்கிறக்கா ஒரு ப்ரூஃப் வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, பிகாஸ் இன்றைக்கி என்னோடய கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பிஸ்னஸ் எப்படி வெப்சைட் இல்லாமல் ரன் பண்ணுறது, எப்படி ஒரு நார்மல் ஒர்க் பண்ணாமல் கூட நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ்னால் என்ன, இல்லை உங்கள் பொட்டென்ஷியல் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆன்லைன் இன்கம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு இப்படி ஆன்லைன் இன்கம் ஸ்டார்ட் பண்ணுறது, அப்படி இந்த ஒரு 3 டாபிக் தான் நான் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். பட் அந்த 3 டாபிக் நான் சரியாக ப்ரிப்பேர் ஆகலை. ஸோ ஒரே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. இது சொல்லலாம், இது சொன்னால் தப்பாயிருமா, அது சொன்னால் தப்பாயிருமா அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் அதுக்கு எனக்கு ஒரு 4 to 5 days எனக்கு பிரேக் டைம் தேவை. ஸோ அதனால தான் அந்த 4 to 5 days ஃபில் பண்ணுற மாதிரி. பிகாஸ் நம்மளோட யூடியூப்பில் டெய்லி கன்சிஸ்டன்ட் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. அதனால தான் நான் இந்த Shutterstock டாப்பிக்கை சூஸ் பண்ணுறேன். இதில் ஒரு 5 days போட்டுருவேன். அதுவும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச கண்டென்ட் தான். அதுக்கு நான் எந்த வித ப்ரிப்பரேஷன் நான் பண்ண தேவையில்லை. ஸோ அந்த 5 days நான் இதை ஃபில் பண்ணிட்டேன்னா எனக்கு ஒரு 5 days அது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் கிடச்சிரும். ஆக்சுவலாக நான் இந்த Pinterest கம்ப்ளீட் பண்ண உடனே Fiverr வெப்சைட் பற்றி தான் போடலாம் அப்படின்ட்டு இருந்தேன். பட் Fiverr வந்து எடுத்தவங்க ஒருத்தவங்கலாம் சொல்லிட முடியாது. பிகாஸ் அது பெரிய டாபிக். கிட்டத்தட்ட ஒரு 40 வீடியோஸில் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். 40 வீடியோஸ். ஸோ அதை நான் வாயால் சொல்லிட்டு போயிடலாம். பட் அது உங்களுக்கு புரியாது. ஸோ அதனால தான் அதுக்கு பிபிடி கிரியேட் ஆகிருக்கு. இன்னொரு ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ Fiverrல நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது A to Z அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுல இருந்து, Fiverrனா என்னென்ன அப்படிங்கிறதுல இருந்து, நீங்கள் கிக்ஸ் ஏர்ன் பண்ணுறதுல இருந்து உங்களுக்கு பேமெண்ட் எடுக்கிற வரைக்கும் எல்லாமே வீடியோஸாக க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ட்ரஸ்டவர் சேனல் எப்படி ஆன்லைனில் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத A to Z நம்ம எல்லாமே சொல்லுவோம். என்னென்ன வெப்சைட்ஸ் இருக்குது எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா பிஸ்னஸ் மீடியா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது ஆன்லைனில் ஏர்ன் பண்ணணும், இந்த மாதிரி ஏர்ன் பண்ணணும், அந்த மாதிரி ஏர்ன் பண்ணணும், அதுக்கான சோர்ஸ் அவங்ககிட்ட இல்லாமல் எப்படி ஏர்ன் பண்ணணும்னு தெரியாமல் இருந்தாங்கன்னா நம்ம சேனலை அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.